சாமந்தி அவங்க பொட்டியில இருந்து சங்கிலிய எடுக்கிறாங்க. செண்பகம் இத பார்த்துட்டு சாமந்தி கிட்ட இருந்து அந்த சங்கிலிய வாங்குறாங்க. சாமந்தி சொல்றாங்க, அம்மா அம்மா. சாமந்தியோட அம்மா செய்கை மூலியமா கேக்குறாங்க சாமந்தி கிட்ட, அம்மா குடுமா நான் வச்சிடுறேன். சாமந்தியோட அம்மா செய்கை மூலியமா கேக்குறாங்க. சாமந்தி சொல்றாங்க, இங்க எல்லாம் வேண்டாமா, எங்கேயாவது மறைச்சு வைக்கணுமா, குடுமா. செண்பகம் அந்த சங்கிலிய விடமாட்டேறாங்க. சாமந்தி அந்த சங்கிலிய புடிச்சுக்கிட்டு வாங்காம விடமாட்டேறாங்க செண்பகத்துக்கிட்ட இருந்து. சாமந்தி சொல்றாங்க, குடுமா நான் வச்சுக்கிறேம்மா, குடுமா ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கம்மா. முடியாது முடியாதுன்னு செண்பகம் கொடுக்க மாட்டேறாங்க. புடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் புடிச்சு இழுக்கிறப்ப அந்த சங்கிலிய விட்டுடுறாங்க. அந்த சங்கிலி இவங்க இழுத்த போர்ஸ்ல அந்த சங்கிலி போய் விழுகுது, மரத்தோட கிளையில மாட்டிக்கிறது. சாமந்தி சொல்றாங்க, ஐயோ என்னம்மா நீ. அந்த சங்கிலியில வர்ற அந்த பச்சை கலர் ஒளி அந்த இடம் ஃபுல்லா வருது. ரோபோ சொல்லுது, லைட் ரிஃப்ளெக்ஷன் டிடெக்ஷன், லைட் ரிஃப்ளெக்ஷன் டிடெக்ஷன். ரோபோ இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கத அரசு கவனிக்கிறாங்க. போன் பேசிக்கிட்டு இருக்கப்ப சுத்தி திரும்பி பாக்குறாங்க. ஓ திரும்ப திரும்ப ஒரே வார்த்தைய சொல்லிக்கிட்டே இருக்கு. சுத்தி பாக்குறாங்க அரசு. போன்ல பேசுறவங்க கிட்ட ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணாம வெளியே பாக்குறாங்க அரசு. சாமந்தியும் அவங்க அம்மாவும் அந்த மரத்துக்கு கீழே போய் நிக்கிறாங்க. எப்படி எடுக்கிறதுன்னு சாமந்தி யோசிக்கிறாங்க. சாமந்தி சொல்றாங்க, அம்மா என்ன வேலை பண்ணி வச்சிருக்க பாருமா. செண்பகம் ஒக்கி போடுறாங்க. சாமந்தி கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. பாருமா எவ்வளவு வெளிச்சமா இருக்கு, நம்ம கண்டிப்பா மாட்ட போறோமா. பச்சை கலர் லைட் போட்ட மாதிரி இருக்குமா, யாராவது வந்துட்டா என்னமா பண்றது. சாமந்தி அந்த மரத்துல தொங்கிக்கிட்டு இருக்க செயினை எடுக்க ட்ரை பண்றாங்க. அரசு படியிறங்கி வந்துகிட்டு இருக்காங்க. நாளை சந்திப்போம்.